இருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இவ்வளோ வச்சிருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்துல என்னை பேச விட்டு அழகா பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியா வாழ்த்தணும்னு நினைச்சேன், சக்சஸ் மீட்ல வாழ்த்தலாம். உங்க எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்க பேசும்போது நிறைய இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, அதனால தைரியமா இருங்க. அடுத்த பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன். நான் எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், ப்ளர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசினது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புறேன். நீங்க எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்க படத்துல ஃபைட் இருக்கு, சாங் இருக்குன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்க 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு படமா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்ல பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பர்ல வச்சேன். நல்ல பட்ஜெட்ல பண்ணிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐல ஒரு சிஜில கொண்டு வந்து வச்சிருப்பேன். பேன் இண்டியா படமா பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சிருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சிருப்பேன். பட்ஜெட்டை பொறுத்து அடுத்த படங்கள்ல எப்பவுமே என்னோட படத்துல அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்க சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. சக்சஸ் மீட்ல சந்திக்கலாம். நன்றி.